ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுருராஜி பேசுகிறேன். இது சுருராஜியின் கதை சொல்லும் நேரம். சூர்யாவின் சுப்ரபாதம். இது வரைக்கும் 53 பகுதி கேட்டிருப்பீங்க. இன்றைக்கு 54ஆம் பகுதி. சூர்யாவை சென்று எங்கே தேடுவது என்று அனைவருமே ஒரு நிமிடம் திகைத்து தான் போனார்கள். சுப்ரியாவிடம் தன் மன்னிப்பை பரிபூர்ணமாக கேட்டுக்கொண்டாள் அஸ்வினி. அதை தவிர அவளுக்கு அப்போது என்ன செய்வது என்றும் தெரியவில்லை. எப்படியாவது சுப்ரியாவை சூர்யாவிடம் சேர்த்து விட வேண்டும் என்று தான் அனைவரின் மனதிலும் இருந்தது. ரீனா அஸ்வினியை நோக்கி, அஸ்வினி, நீயே மனம் திறந்து உன் தங்கை சுப்ரியாவுடன் மன்னிப்பு கேட்ட பிறகு நானும் உன்னிடம் ஒரு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். நீயும் என்னை மன்னித்து விடு அஸ்வினி. அன்னைக்கு நீ சூர்யாவுக்கு ஃபோன் செய்து பேசிய போது அவருடன் இருந்த நான் தான் அந்த ஃபோனை எடுத்தேன். நீ என்னை சூர்யான்னு நினச்சிக்கிட்டு என்கிட்ட தான் எல்லாத்தையும் பேசினேன். அப்போது நான் சூர்யா மேலே விருப்பப்பட்டு இருந்ததுனால நான் அதை சூர்யா கிட்ட அன்னைக்கு சொல்லலை. நான் மட்டும் அப்போவே சூர்யா கிட்ட நீ என்கிட்ட பேசின எல்லா விஷயத்தையும் சொல்லியிருந்தேன்னா நிச்சயமாக சூர்யா உன்னை வந்து பார்த்து பேசியிருப்பார். உன் மனதையும் அவர் மாற்றியிருப்பார். உனக்கும் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்காது. நீயும் கண்டிப்பாக சூர்யாவின் வார்த்தைகளை கேட்டு என்னை மாதிரியே நீயும் வேறு ஒருவரை திருமணம் செய்து கொண்டு உன் வாழ்க்கையில் நீ நிம்மதியாக இருந்திருப்பாய். எல்லா தவறுகளுக்கும் நான் தான் காரணம். சூர்யாவை நான் அடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்ததனால்தான் நீ பேசிய அந்த வார்த்தைகளை நான் பெரிதாக நினைக்கவில்லை. மற்ற பெண்களைப் போலத்தான் நீயும் இருப்பாய். அதன் பிறகு சூர்யாவை மறந்துவிட்டு வேறு ஒருவரை திருமணம் செய்து கொள்வாய் என்று தான் நானும் நினைத்தேன். ஆனால் நீ இப்படி உண்மையாகவே சாக துணிவாய் என்று நான் கனவிலும் கூட நினைக்கவில்லை. உன் தங்கையின் வாழ்க்கை நாசமாக போனாலும் பரவாயில்லை. சூர்யாவின் மேலிருக்கும் உன் காதலை நீ இந்த அளவுக்கு வெளிப்படுத்துவாய் என்று நான் சிறிதும் யோசிக்கவில்லை. எல்லா தவறும் என் மீது தான். அதனால தான் இவ்வளவு விஷயங்களும் நடந்துவிட்டது. சூர்யா எங்கே போனாருன்னே தெரியல. அவர் கூட சின்ன வயசுலேருந்தே பழகியிருக்க என்னால் கூட அவருடைய மனசை நான் புரிஞ்சிக்காமல் போயிட்டேன் என்று மிகவும் வருத்தப்பட்டாள் ரீனா. சரி, ஆளுக்கு இப்படி மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருந்தா எப்படிம்மா? சுப்ரியா, நீ இப்படி அழுதுகிட்டே இருந்தா என்னம்மா இது? உடனடியாக ஏதாவது ஒன்று செய்து ஆக வேண்டும். சூர்யா எங்கு போயிருப்பார் என்று உனக்கு நிச்சயமாக தெரிந்திருக்க வாய்ப்பு உண்டு என்று ராதிகா சுப்ரியாவிடம் கேட்டாள். கவலைப்படாதீங்கம்மா, ஆரம்பத்தில் நானும் இடையில அஸ்வினியும் சேர்ந்து தான் சுப்ரியா சூர்யா இவர்கள் இருவரும் பிரிவதற்கு காரணமாகிவிட்டோம். அதனால் என்ன ஆனாலும் சரி, நாங்கள் முடிவில் சுப்ரியாவை சூர்யா கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது எங்களுடைய பொறுப்பு என்றாள் ரீனா. ஆமாம் சுப்ரியா, நீ கொஞ்சமும் கவலைப்படாத. சூர்யா எங்கே இருந்தாலும் சரி, அவரை நம்ம தேடி போய் கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சி உன்னை அவர்கிட்ட ஒப்படைச்சாதான் என்னுடைய மனமும் திருப்தியாக இருக்கும் என்று சுப்ரியாவை அழைத்து கொண்டு வேகமாக வெளியே சென்றார்கள் ரீனாவும் அஸ்வினியும். கடவுளே, சுப்ரியாவை சூர்யா கிட்டேருந்து பிரிக்கணும்னு நினச்ச இந்த 2 பேருமே இப்போ மனசு மாறி அவங்க 2 பேரும் ஒன்று சேரணும் வாழ்க்கையிலன்னு நினைக்கிறாங்க. இடையில விபரீதமாக எதுவும் ஆகிவிடாமல் நீங்கள் தான் சூர்யாவுக்கு துணையாக இருக்கணும் என்று கவலைப்பட்டார்கள் அனைவரும். சூர்யாவின் வீட்டிற்கு சென்றவுடனே பூர்ணிமாவை கட்டிப்பிடித்து அழ ஆரம்பித்தாள் சுப்ரியா. எங்கே தேடியும் சூர்யாவை காணலை. அவன் எங்கே போயிருப்பான்னு தெரியல. எங்களுக்கும் ரொம்ப கவலையாக தான் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு எங்களால் யோசிக்க கூட முடியல என்று மிகவும் வருத்தத்துடன் சொன்னார் பூபதி. பூர்ணிமாவும் அழ ஆரம்பித்தாள். சுப்ரியா, நீ அந்த லெட்டரை முன்னாடியே படிச்சிருந்தனா என் தம்பி சூர்யாவுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்காது. பரவாயில்ல, இப்போவாது அவனுடைய நல்ல மனசை நீ புரிஞ்சுக்கிட்டியே. இத்தனை நாட்கள் அவன் கூட இருந்தோம், அவனை நீ புரிஞ்சிக்காமல் போனதை நாங்கள் என்னன்னு சொல்கிறது என்று பூர்ணிமாவும் வருத்தப்பட ஆரம்பித்தாள். சுப்ரியாவும் அழுது கொண்டே ரீனா அஸ்வினியிடம் திரும்பினாள். ரீனா, அஸ்வினி அக்கா, நான் சொல்கிற ஒரு இடத்துக்கு நீங்கள் என்னை அழைச்சிக்கிட்டு போங்க. என் சூர்யா நிச்சயம் அங்கே எனக்காகத்தான் காத்து கொண்டு இருப்பார். எனக்கு அந்த நம்பிக்கை முழுசாக இருக்குது.
நான் சொல்கிற இடத்துக்கு என்னை உடனடியாக இப்போவே அழைச்சிட்டு போங்க என்று ஒரு இடத்தை கூற ஆரம்பித்தாள் சுப்ரியா. சரி வா, கொஞ்சம் நேரம் கூட தாமதிக்க வேண்டாம், நம்ம உடனே அந்த இடத்துக்கு போகலான்னு சொல்லி மறுபடி 3 பேரும் வண்டியில் சுப்ரியா சொன்ன இடத்திற்கு வேகமாக செல்ல ஆரம்பித்தார்கள். அன்று வழக்கத்திற்கு முன்பாகவே அலுவலகத்திலிருந்து சீக்கிரம் வந்து தன் அறையை நோக்கி சென்றான் சூர்யா. அவன் அறைக்கதவை திறந்து அப்போதுதான் வெளியே வந்த பூர்ணிமா சூர்யாவை பார்த்து, என்னடா அதிசயமாக இன்னைக்கு இவ்வளோ சீக்கிரமாக திரும்பி வந்துட்டேன் என்று கேட்டாள் பூர்ணிமா. ஆஃபீஸில் ஒரு பார்ட்டி வச்சாங்க, பிடிக்கல, பாதியிலே வந்துட்டேங்க்கா என்றான் சூர்யா. சரி சரி, உன் ரூமுக்குள்ளே நீ போ, நான் உனக்கு சூடாக காஃபி எடுத்துகிட்டு வரேன் என்று பூர்ணிமா சென்று விட்டாள். தன் அறைக்கதவை திறந்து பார்த்தவன் அங்கே சுப்ரியா அரைக்குறை ஆடையுடன் உடை மாற்றி கொண்டிருப்பதை பார்த்தான். சிரித்து கொண்டே, பரவாயில்லையே, சீக்கிரமாக வீட்டுக்கு வந்ததுக்கும் ஒரு நல்ல பலன்தான் கிடைச்சிருக்கு என்று கூறவும் ஆரம்பித்தான் சூர்யா. அவன் குரலை கேட்ட சுப்ரியா சூர்யாவை பார்த்து மிகவும் பதட்டம் அடைந்து தன்னுடைய புடவையை எடுத்து மேலே போட்டுக்கொண்டு, ஏதாவது அறிவு இருக்கா உங்களுக்கு? இப்படியா கதவு தட்டாமல் யாராவது உள்ளே வருவார்கள் என்று கோவப்பட்டாள் சுப்ரியா. எப்படி என் ரூமுக்கு வரத்துக்கு நானே என் கதவை தட்டிட்டு வரணுமா? நல்லா இருக்கேன், உனக்கு அந்த அளவுக்கு அறிவு இருந்தால் கதவை தாப்பால் போட்டு ட்ரெஸ் பண்ண வேண்டியது தானே, யார் வேண்டாம் என்று சொன்னது என்று கேட்டான் சூர்யா. அண்ணி இப்போ தான் வெளியே போனாங்க, அதனால்தான் நான் கதவை தாப்பால் போடலை என்றாள் சுப்ரியா. சரி பரவாயில்ல விடு, என்ன இப்போ அட்லீஸ்ட் நீ ட்ரெஸ் பண்ணுற அழகையாவது பார்க்க எனக்கு கொடுத்து வச்சுருக்க, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் என்றான் சூர்யா. ஆளப்பாரு, இப்படி ஒரு ஆசை வேறு உங்களுக்கு இருக்கா? அதெல்லாம் இந்த ஜென்மத்தில் நடக்கவே நடக்காது என்று தன் ஆடைகளை சுற்றி கொண்டு பாத்ரூமுக்குள் செல்ல சுப்ரியா முயல, ஏய் இருமா, நீ இங்கேயே ட்ரெஸ் பண்ணு, நானே ரூமை விட்டு வெளியே போகிறேன், எல்லாம் நான் வாங்கிட்டு வந்த வரம் அப்படி என்று தன் அறைக்கதவை வேகமாகவும் கோபமாகவும் சாத்திவிட்டு வெளியே சென்றான் சூர்யா. சார் சார், என்ன சார் பகலே கனவா என்று டாக்ஸி டிரைவர் சூர்யாவை எழுப்ப, சூர்யாவும் சுப்ரியாவின் நினைவுகளிலிருந்து தன் நினைவுக்கு வந்து என்ன என்று கேட்டான் சூர்யா. சார் நீங்கள் சொன்ன இடம் வந்தாச்சு சார் என்று டாக்ஸி டிரைவர் சொன்னவுடன் தன் பர்ஸில் இருந்த பணத்தை எடுத்து அந்த டிரைவரிடம் தந்துவிட்டு கீழே இறங்க ஆரம்பித்தான் சூர்யா. சுற்றி முற்றும் அந்த இடங்களை பார்த்தான். சுப்ரியா, நான் முதலும் கடைசியுமா உன்னுடன் சேர்ந்து வந்தது இந்த இடம் மட்டும்தான். உன்னை பார்க்க முடியலையே என்று என் மனதிற்குள் வருத்தம் இருந்தாலும் உன்னுடன் சேர்ந்திருந்த இந்த இடங்களையாவது நான் ஆசை தீர பார்த்து விட்டு செல்கிறேன் என்று கூறி அந்த அடர்ந்த காட்டில் நடுவில் இருந்த காளி கோவிலை நோக்கி வேகமாக சென்றான் சூர்யா. அங்கு அந்த இடத்தில் சுப்ரியாவோடு மகிழ்ச்சியாக கைகோர்த்து நடந்த நினைவுகளையும் பூக்களை பறித்து கொண்டு ரசித்த நினைவுகளையும் அந்த குகை பகுதியும் பார்த்து கொண்டே சூர்யா சுப்ரியாவின் நினைவுகளோடு அந்த கோவிலையே சுற்றி சுற்றி வரவும் ஆரம்பித்தான். என்ன இது, கோவிலில் இவ்வளோ கூட்டமாக இருக்குது, எப்படி தான் கோவிலுக்குள்ளே போகிறது என்று சுப்ரியா தயங்கி நிற்க, ஏய் என்ன இங்கே நின்றுட்ட, வா உள்ளே போகலாம் என்றான் சூர்யா. என்ன விளையாடுறீங்களா? பார்த்தீங்கல்ல எவ்வளோ கூட்டம், எப்படியும் மூலஸ்தானம் போய் சாமியை பார்க்குறதுக்குள்ளே நான் நிச்சயம் மூச்சு முட்டு போய் சேர்ந்து விடுவேன் என்றாள் சுப்ரியா. ஏய் கோவிலில் ஏன் இப்படியெல்லாம் பேசுகிற, எனக்கு மட்டும் என்ன ஆசையா? நம்ம கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சால் இந்த கோவிலில் அர்ச்சனை பண்ணுறத அக்கா வேண்டிக்கிட்டாங்க, திடீர்னு அவங்களால வர முடியல, நம்ம 2 பேரையும் போக சொல்லிட்டாங்க கோவிலுக்கு. இன்றைக்கி ஏதோ ரொம்ப விசேஷமான நாள் போல் இருக்குது, அதனால்தான் இவ்வளோ கூட்டமாக இருக்குது. எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, உன் கூட இப்படி பக்கத்திலே இருந்து கூட்டத்தில் போகிறதுக்கு கூட ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கிறது என்றான் சூர்யா சிரித்து கொண்டே. ரொம்ப ஆசை எனக்கு, அதுதான் இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் என்னை தொடாமல் தள்ளி வரீங்களா என்றாள் சுப்ரியா கோபமாக. நான் எங்கம்மா உன்னை விட்டு தள்ளி வருது, பார்த்தேன்ல நம்ம முன்னாடியும் பின்னாடியும் எவ்வளோ கூட்டம் என்று கூறினான் சூர்யா. சிறிது தூரம் போக இன்னும் கூட்டம் அதிகமாக போக ஆரம்பித்தது. முன்னால் சென்ற கூட்டமும் அப்படியே அங்கேயே நிற்க ஆரம்பித்தது. சுப்ரியா நிற்க கூட முடியாமல் சோர்வடைந்தாள்.
சூர்யா அவளை ஒரு ஓரமாக கம்பியின் மீது சாய்த்து நிற்க வைத்தான். திடீரென்று முன்னால் இருந்த கூட்டங்கள் அப்படியே திரும்பி வர ஆரம்பிக்க நெரிசல் இன்னும் அதிகமானது. என்னாச்சு, ஏன் இப்படி திரும்பி வரீங்க என்று ஒருவர் கேட்க, அம்மனுக்கு அபிஷேகம் நடந்து கொண்டிருக்கிறது. எப்படி அபிஷேகம் முடிய 1 மணி நேரம் ஆகும் போல இருக்கு. நாங்கள் திரும்பி போகிறோம், நாங்கள் போகிறதுக்கு கொஞ்சம் வழிவிடுங்க என்று பலரும் திரும்ப ஆரம்பித்தார்கள். சூர்யா சுப்ரியாவை பாதுகாப்பாக அணைத்து கொண்டு நின்று கொள்ள அந்த நெரிசலின் கஷ்டம் தெரியாமல் அவனின் அரவணைப்பில் இருந்த அவள் சூர்யாவையே பார்த்து கொண்டிருந்தாள். என்னையே அப்படி பார்க்குற என்றான் சூர்யா. எல்லாரும் உங்களை நல்லா இடிச்சிட்டு போகிறாங்கல்ல, நல்லா வேணும் உங்களுக்கு என்றாள். அப்படியா, இன்னொன்று தெரியுமா, உனக்கு அதில் முக்கால்வாசி போகிறது பொண்ணுங்க தான். எனக்கு ஒன்றும் கஷ்டமாக தெரியலப்பா என்று சூர்யா சிரித்து கொண்டே கூற, நீங்கள் கோவிலுக்கு வந்து அடங்க மாட்டீங்களா உங்களை என்று அவனை மேலும் தன்னோடு சேர்த்து தன்னுடைய 2 கைகளால் அவன் முதுகை நன்றாக கட்டி நெருக்கமாக அணைத்து கொண்டாள் சுப்ரியா. இப்போ என்ன பண்ணுவீங்க, உங்களால் இனிமேல் அந்த பொண்ணுங்களோட வருஷ முடியாது. உங்களை யாரும் இப்படி இடிச்சுக்கிட்டும் போக முடியாது. உங்கள் முதுகு பின்னாடி என் கையில் கேட் போட்டிருக்கேன், என் கையை தான் இடிச்சுக்கிட்டு போக முடியும் என்றாள் சுப்ரியா சிரித்து கொண்டே. பரவாயில்லையே, நான் சாமியை பார்த்து கும்பிட்டு என் ஆசையை சொல்கிறதுக்குள்ளே அந்த சாமி எனக்கு வரம் தந்துடுச்சு. இப்படி ஒரு அரவணைப்பில் நானும் கூட இவ்வளோ நெருக்கமாக இருப்பேன்னு கனவுகள் கூட நினச்சி பார்க்கல என்று சூர்யா சிரிக்க, அப்போது தான் அவர்கள் இருவரின் நெருக்கத்தை உணர்ந்த சுப்ரியா அப்படியே தலையை சாய்த்து அவனின் மார்பின் மீது சாய்ந்து கொண்டாள் மெதுவாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இத்துடன் என்னுடைய இந்த 54ஆம் பகுதி முடிவடைந்தது. மீண்டும் உங்களை அடுத்த பகுதியில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சுருராஜ். இது சுருராஜின் கதை சொல்லும் நேரம். பாய்.